ஸ்வீடன்ல ஃபாஸ்டிங் டேஸ் வந்து அவ்ளோ கடினமா இருக்குமா? இஃப்தாருக்குலாம் ஏன் மாஸ்க்குக்கு யாரும் வரமாட்டிருக்காங்க? தராவி பிரேயர்ஸ்க்காச்சும் வருவாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பதில் தேட போறோம். ஏப்ரல் வந்தும் ஸ்வீடனில் வின்டர் குறைஞ்ச பாடு இல்லைங்க. இந்த வருஷம் ஸ்வீடனில் ரமதான் வந்து எப்படி போகுது? காத்தன்பர்க் மாஸ்கில் இஃப்தார்லாம் இருக்குமா? அண்ட் எஸ்பெஷலி இது வந்து ரமதானுடைய லாஸ்ட் 10 டேஸ்ங்க. லேட் நைட் ப்ரேயர் தராவிக்கெலாம் வந்து மக்கள் வர்றாங்களா? ஏன்னா இங்கே மஹ்ரீபே வந்து 8 o'clock மேலேங்க, இஷா வந்து 10 o'clock அப்புறம் தான். அதுக்கப்புறம் தராவி லாஸ்ட் 10 டேஸ்னால கியாமுல்லைலாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உங்களை கோத்தன்பர்க் மாஸ்க்கு கூட்டு போய் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோத்தன்பர்க் மாஸ்க் வந்து யாழ்மர்னு ஒரு இடத்துல இருக்குங்க. நாம் அதுக்கு ட்ராம்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். நம்மளுக்கு இன்னும் 7 minutesல பஸ் வருது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் until the bus comes. ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். நம்ம போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வரும்போது ட்ரெயினில். இன்றைக்கி ட்ரைவ் பண்ணாமல் உங்களை பஸ்ஸில் கூப்பிட்டு போகலாமே தான் பிளான். எந்த இடத்துலேருந்து அரௌண்ட் 30 to 40 minutes ஆகுங்க. அடிக்குது, ஆனால் வந்து அவ்வளோ கோல்டு இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. செவன் மினிட்ஸில் கரெக்டாக பஸ் வந்துட்டுங்க. வெள்ளைக்காரன் டைம் மாதிரி பங்க்சுவலாக இருக்குங்க. இங்கே அப்படி விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த ஸ்னோ ஃபாலிங்கை பார்த்துட்டு போகிற சுகமே தனி தான். டைம் போகிறதே தெரியாதுங்க. இந்த வருஷம் ஃபாஸ்டிங் டைமிங் இன் ஸ்வீடன் வந்து ஓகே தாங்க. ஏன்னா சம்மருக்கு முன்னாடியே ஃபாஸ்டிங் ஆரம்பித்ததுனால டைமிங் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் நோம்புக்கெலாம் 6:30க்கு வந்து மஹ்ரீப் இருக்குங்க. இப்போ சம்மர் வர வர இப்போ 8 o'clock ஆச்சு. இன்றைக்கு உள்ள மஹ்ரீப் டைம் வந்து 8:04. வெளியில் பார்க்கும்போது எல்லாமே வெள்ளை கலரில் ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல. ரொம்ப வீடெல்லாம் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸ்னோ அடிக்கும்போது எல்லாம் உள்ளக்கேந்து உட்காந்து பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கும். வெளியே போய் பார்த்தா குளிர் தாக்கிரும். கிட்டத்தட்ட 40 minutes எடுத்ததுங்க இங்கே வந்து சேர. இது லிண்டோல்மன். இங்கே தான் இப்போ வந்து பஸ் ஸ்டாப் இது பண்ணியிருக்காங்க. லிண்டோல்மன்லேருந்து நம்ம வந்து போகிறது நம்ம மாஸ்க்கு இந்த சைடு இருக்குது. ஒரு 5 minutes walkable. We have to go this way.
வந்து லிண்டோல் நாமம் வந்தது இப்படி. ஸோ இங்கேருந்து இறங்கியும் வரலாம். அண்ட் இது வந்து யாழ்மர், இங்கேயும் ட்ராம் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இருக்குது, இங்கேருந்து இறங்கியும் வரலாம். காத்தன்பர்க் மாஸ்கை ஸ்வீடிஷில் யாத்திபெரி மாஸ்கின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்பர்கட் ஆன் ஹிசிங்கனில் இருக்குங்க. இந்த மாஸ்கை கட்டி முடிக்க சவுதி அரேபியா தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் பண்ணிச்சு. அண்ட் இட் இஸ் ரன் பை ஸ்வீடிஷ் முஸ்லீம் ஃபவுண்டேஷன், அதை எஸ்எம்எஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011-16 ஜூனில். இது வந்து ஒன் ஆஃப் த நியூ மாஸ்க் இன் கோத்தன்பர்க் தான். இந்த மாஸ்கை கட்டுறதுக்கு சுமார் 67 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 2000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பரப்பளவில் கட்டப்பட்டு இருக்குங்க. இந்த மாஸ்கை டிசைன் பண்ணது ஒன் ஆஃப் த ஸ்வீடிஷ் ஆர்கிடெக்ட், அவர் பேர் பியார்ன் சால்க்விஸ்ட். அவங்க வந்து இந்த மாஸ்கை ஒரு ஸ்காண்டினேவியன் டச்சோடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வேர் யூ கெட் லாட் ஆஃப் லைட் அண்ட் ஸ்பேஸ். அங்கே வந்து சைலண்ட் ஸ்கொயர் மினாரா, ப்ரேயர் ரூம் ஃபார் மென் அண்ட் விமென், கான்ஃபரன்ஸ் ரூம், ஆஃபீஸ் அண்ட் லெக்சரல் ஹால்ஸ், கிச்சன் அண்ட் அப்ளியூஷன் ஏரியா, இப்படி பல ஏரியா இருக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேங்க. நான் வந்து சேர அரௌண்ட் 6 o'clock ஆச்சு. இன்றைக்கி மஹ்ரிப் வந்து 8:05 தான். நான் வந்து ஸ்வீடிஷில் மென் ஒரு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டேப்பில் வச்சுருப்பாங்க. ஏன்னா வின்டர் ரொம்ப குளிராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ we need to wipe our hand and இதுதாங்க மாஸ்குடைய மெயின் ப்ரேயர் ஹால். நான் போய் அசர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் ரிசைட் பண்ணிவிட்டு லெட்ஸ் வெயிட் ஃபார் இஃப்தார். بنستنى هيجيلنا من السنة للسنة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم يقولون إلا كذبا فلعلك باعٍ نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا إنا لجاعلون ما عليها صعيدا. இந்தியாவிலலாம் இஃப்தாருக்கு மாஸ்கில் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். இங்கேயே அவ்வளோ கூட்டம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஐ திங்க் அதுக்கு பல காரணம் இருக்குங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மஹ்ரிப் டு இஷா கேப் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ வீட்டில் வந்து இஃப்தார் பண்ணிவிட்டு இங்கே தராவிக்கு வந்து கூட்டம் அலை மோதுங்க, அதை பார்க்க தானே போகிறீங்க. அண்ட் மாஸ்க்லேருந்து நிறைய பேர் தள்ளி இருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ஷ் வெதரில் நிறைய பேர்னால கம்யூட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இஃப்தாருக்கு வந்து பெருசாக எதுவும் வைக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்ஸ் அண்ட் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ மஹ்ரிப் ஜமாத் பண்ணிவிட்டு நம்மளும் வெளியே சாப்பிட்டுட்டு திரும்ப தராவிக்கு வர மாதிரி தான் இருக்கும். நான் ஓதிட்டே இருந்தாப்புல மஹ்ரிப் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்களே டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. வந்ததுக்கு டேட்ஸ் ஏதாச்சும் சொன்னது முறையில் 3 டேட்ஸ் சாப்பிடுவோம். ஆனால் பல வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் வச்சுருந்தாங்க. இட்ஸ் ரியலி அமேசிங். இப்படி தாங்க சிம்பிளாக ஸ்வீடனில் இஃப்தார் இருந்தது. நான் மஹ்ரிப் ஜமாத் முடிச்சுட்டு டின்னரையும் முடிச்சுட்டு குயிக்காக தராவிக்கு வரணுங்க. இல்லாட்டி உள்ளக்க என்ட்ரி ஆக முடியாது. இஃப்தாருக்கு வர்றாங்களோ இல்லையோ தராவிக்கு வந்து சரியான க்ரௌட் இருக்குங்க. அதுவும் லாஸ்ட் 10 days வந்து சொல்லவே வேணாம்.
இந்த மாஸ்கில் லிமிட்டட் ஸ்பேஸ்க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வெளியும் ஹார்ஷ் வெதர்னால வெளியும் ப்ரே பண்ண முடியாது. ஸோ வந்து அங்கே கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இஃப்தார்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரத்துக்கு அரௌண்ட் 10 o'clock ஆச்சுங்க. இன்றைக்கி இஷா வந்து 10:07. நான் வரும்போதே வெளியே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே விடுறாங்க. இஷா தராவிலாம் முடித்து கிளம்புறதுக்கு எப்படியும் மிட் நைட் ஆகிடுங்க. இப்படி தாங்க இன்றைக்குள்ள டே போச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட் 10 days ஆஃப் ரமதான் வந்து இங்கே ரொம்பவே க்ரௌடடாக இருக்குங்க. இங்கே ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும். சில டைம் வந்து ஃபஜருக்கு தான் முடியும். இப்படி தாங்க ஸ்வீடனில் இன்றைக்குள்ள ஃபாஸ்டிங் டே போச்சு. இப்படி தாங்க 30 நோன்பும் கழிஞ்சுது. இந்த ரமதான் வந்து உங்களுக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இந்த I'll see you in another interesting video. Until then, happy Ramadan and goodbye.